சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த இரவு வேளையில் நம்முடைய பிள்ளைகளாய் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். என் நாமத்தினால எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனதோடு கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000-10,000 பேர்களிலும் சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த அடைக்கலமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை கனப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே. அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, தூய
தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய சர்வ வல்லமையுள்ள தேவனே, தூயாவியானவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, உம்மை வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, உம்மை வரவேற்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு மகிமை, 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 மகிமை. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, பரன்முகமே, மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவ பலன் விளங்கும், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார், தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல், தேவ சமூகம்,
தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்தன் வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே. என்னை நிரப்பிடுமே தம்மாவினா, என்னை நிரப்பிடுமே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. ஜீவ ஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே. ஜீவ ஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே. தம் கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தும், தாகம் தீர்த்திடுவே தம்மாவினா, தாகம் தீர்த்திடுவே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே. பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். பாதம் ஒன்றே போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன். இன்ப வாக்குகளே எந்தன் போஜனமே, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா, என்னை பலப்படுத்தும் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே, தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே, தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பலன் தம்மாவினா, தாரும் பொறுமை பலன் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, பரன்முகமே. ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே. பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்தும், பாடி பறந்திடுவே தம்மாவினா, பாடி பறந்திடுவே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே
மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி பாஸ்டர் ஆக்சுவலாக காலையிலேயே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு அது ரிசீவ் ஆனது 4 மணிக்கு தான். ஏன்னா ஃபோன் எனக்கு 4 மணிக்கு தான் கிடச்சிது கையில். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னோட கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த செய்தி ஃபுல்லாகவே நான் ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கனால எனக்கு உங்களுடைய உதவி கொஞ்சம் தேவை. வசனங்களை நீங்கள் தமிழில் வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக நம் எடுத்துக்கொள்கிற வசனம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதே மாதிரி சங்கீதம் 22 முதலாவது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 22. ஓகே. இந்த ராத்திரி வேளையிலும் நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று நான் வரும்பொழுது யோசித்து கொண்டே வரும்பொழுது இந்த ஒரு காரியத்தை ரொம்ப முன்னாடியே ஆண்டவர் என்கிட்ட பேசியிருந்தார். இது இன்னும் ஒரு நபருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். அது யாருன்னா பாஸ்டர் சாம்க்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த செய்தியை நான் எங்களோட காலேஜில் நான் கொடுத்தேன். ஸோ அதனால் ரொம்ப பரிச்சயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த சைலன்ஸ், இந்த அமைதல் அப்படின்னு இந்த காரியம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு வகையில். இப்போ நான் இந்த மைக்கை ஆஃப் பண்ணேன்னா இங்கே என்ன இருக்குன்னா அமைதல் இருக்கும். யாருக்கும் எதுவும் கேட்காது, யாருக்கும் எதுவும் புலப்படாது, எதுவுமே இருக்காது. இந்த சைலன்ஸ், இந்த அமைதல் அப்படின்ற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் வெவ்வேறு விதங்களிலே அநேக வழியாக நம்ம இந்த சைலன்ஸ், இந்த அமைதலை நம்ம உணர்கிறோம், இதை நம்ம அனுபவிக்கிறோம். சில நேரங்களில் அமைதலாக இருப்பது நல்லது, சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறது நம்ம விரும்புவோம். ஆனால் எந்த ஒரு இடத்துல நம்ம அமைதியில் விரும்ப மாட்டோம்னு சொன்னால் நம்ம ஜெபத்திற்கு போகும்போது, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது, நம்ம விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு சமூகத்தில் வைக்கும் பொழுது, அது முக்கியமாக நம்ம ரொம்ப குரூஷியலாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப வாஞ்சியாக எப்படியாவது எனக்கு இன்னைக்குள்ளே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசி ஆகணும், இன்னைக்குள்ளே ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தரணும், அல்லது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோ ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு சொல்லி நம்ம உட்காரும் பொழுது, அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அமைதலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அல்லது நம்ம அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்குறோம்னு. ஸோ அது குறித்து நான் சில தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு முதலாவது வந்த ஒரு நபர் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் தான் யோபு. இந்த யோபுவின் புஸ்தகம் நம்ம எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2-3 மாதமாக நிறையா இதுலேருந்து தான் நம்ம கேட்குறோம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் சரி, நைட் ப்ரேயர்லையும் சரி. அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் நான் எடுத்த பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பார்க் ஆனது, எல்லாருக்குமே அதான் ஸ்பார்க்காக இருக்கும், ஸ்பார்க் ஆன பர்சன் யாருன்னா யோபு. ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த தேவன் அமைதலாக இருப்பது எதற்காக, இல்லை ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார், ஒரு சத்தமும் இல்லை, என்கிட்ட பேசலை, அவரோட சத்தம் கேட்க மாட்டேங்குது, அவரோட வார்த்தை எனக்கு வரமாட்டேங்குது, ஏன் இந்த அமைதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், இல்லை நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு. அதை நான் ஒரு மைல்டாக ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். பட் பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் அமைதலாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம் கீழ்ப்படிதலை சோதிக்க. முதலாவது காரியம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம் கீழ்ப்படிதலை சோதிக்க. இதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்க நபர் யார் அப்படின்னா, அதுவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர், ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதியாகமம் 22 வசனம் 2.
ம் ஆ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பகுதி, வேத பகுதி இது. ஆனால் இது நம்மளை வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் வச்சு பார்த்தா இது எவ்வளோ நம்ம இதுக்கு கீழ்ப்படிந்திருப்போம்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆரம்பத்திலேருந்து வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்து அநேக வருடங்களுக்கு பின்பதாக ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். ஈசாக்கை பெற்றெடுக்கும் பொழுது அதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் ஒன்று. 16வது அதிகாரத்தின் கடைசி பகுதி வாசிக்க வேண்டாம். 16வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு 86 வயது இருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் இஸ்மாயில் பிறக்கும் பொழுது. அதில் இருந்து அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரம் 1வது வசனம் ஆபிரகாமுக்கு 91 வயது ஆகியிருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். 99, 99 இயர்ஸ். இந்த கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் கேப். இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான காரியம் என்னென்னா, தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆங்கில வேதாகமத்தில் இந்த 13 இயர்ஸ் கேப்புக்கும் இந்த 17வது அதிகாரத்தில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தை 13 தடவை வரும். தமிழில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 13 and 13. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாய் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு மகனை கொடுத்து, ஆனால் கொடுத்த மகனை ஆண்டவர் திரும்பியும் கேட்கிறாரு, தகன பலியாய் என்னை செலுத்து சொல்லி கேட்கும் பொழுது நம்ம அந்த அதிகாரம் அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நன்றாக அறிந்த ஒரு காரியம்தான். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பிரயாணப்பட்டு அந்த மலை மோரியா மலைக்கு நோக்கி அவங்க பிரயாணம் பண்ணி போகிறாங்க. இந்த இடத்துல நான் சிக்னிஃபிகண்ட்டாக, அல்லது இது என்னுடைய பார்வை கண்ணோட்டம், அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை இட்ட பிறகு அவங்க மோரியா மலைக்கு போகிற வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 3 நாட்கள். அந்த 3 நாட்களும் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல எதுவும் பேசவே இல்லை. கட்டளை கொடுத்துட்டாரு, போன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாமுடைய மனநிலைமை நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியும் நம்ம. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வசனங்கள் 22 வசனம் 3-8 வரைக்கும் வாசிங்களேன். எழுந்து ம் ம் ஆ ஆ தூரத்திலே அந்த இடத்தை கண்டுபிடி. 3 நாட்கள் பிரயாணத்திற்கு பிறகு 3 நாட்கள் போறாங்க. ஒரு சத்தமும் இல்லை. ஆண்டவர் பலி எடுன்ட்டாரு. நம்மளா இருந்தா நினைப்போம், ஏதாவது ஒரு விசுவாசத்தில் என்ன நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் வந்து எப்படியும் போய் மலை ஏறுறதுக்கு முன்னாடி எப்படியும் நிறுத்திடுவாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் தான் நம்ம போவோம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையோ எப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. அதுக்கு அடுத்து நீங்கள் வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு ஆ ஆ ஆ ஆ ம் ம் போதும். இது எவ்வளோ ஒரு ஃபாதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தெரியுமா இது. ஏன்னா சொந்த மகனை பலியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த வசனத்தின்படி பார்த்தோன்னா அவனுக்கு தெரியல ஈசாக்குக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டார் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆபிரகாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த பலியிடுவதற்காக தன் மகனையும் கூட்டி கொண்டு போகிறாரு. அப்போ 8வது வசனத்தில் ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்ல. 8வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் மகனே ஆமென். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. தேவன் பார்த்து கொள்வார், அவ்வளோதான். ஆனால் தருவாரா தரமாட்டாரான்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு முன்னேறி போய் அந்த மலைக்கு நேராக போகும் பொழுது அந்த வசனம் 9 to 10 வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த நம்ம கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக படித்தோன்னா ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போவாங்க அந்த சினாரியோவை. அவங்க போய் அந்த இடத்துல ஈசாக்கை வந்து அந்த கட்டையில் படுக்க வச்ச பிறகு அடுத்து அவ்வளோதான், கத்தியை ஓங்கியாச்சு, அவ்வளோதான், குத்துனா முடிஞ்சிச்சு கதை. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் நம்ம கடைசியில் பார்க்குறோம்
11வது வசனத்திலே ஆண்டவர் தன்னுடைய அமைதலை உடைக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன் என்றான். அதுக்கப்புறம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இது ரொம்ப சிம்பிளாக ஒரு வாசிச்சுட்டு போகிற ஒரு பகுதி தான். ஏன்னா நம்ம முக்கியமாக சண்டே கிளாஸ்லேருந்து வளர்ந்த பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கதையாக சொல்லி சொல்லி பழக்கப்பட்ட ஒரு கதை. அதனால் இதில் இருக்கிற ஒரு சிக்னிஃபிகன்ஸை, இதில் இருக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கறது இல்லை. இதை வந்து நான் ஒரு இமேஜினேஷன், என்னுடைய ஒரு இமேஜினேஷனில் இதை நான் யோசித்து பார்த்துட்டேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் மோரியா மலைக்கு நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கார். ஏறிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரு மலையை நம்ம பொதுவாக ஒரு இமேஜினேஷனில் எடுத்தோம்னா நம்ம எப்படி யோசிப்போம்? ஒரு 2 டைமென்ஷனல் ஃபிகராக யோசிக்கணும். ஒரு மலையை வரைய சொன்னால், ஒரு பேப்பர் எடுத்து வரைய சொன்னால் என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு கோடு போடுவோம், இப்படி ஒரு கோடு போடுவோம். இந்த பக்கம் ஸ்லாண்டிங், இந்த பக்கம் ஸ்லாண்டிங் கோடு போடுவோம். ஸோ இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம் ஒரு பக்கத்தில் மலையில் ஏறிட்டு இருக்காரு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மலையோட இன்னொரு பகுதியிலிருந்து ஆண்டவர் அந்த ஆடை ஏற பண்ணுகிறார். அது ஆபிரகாமுடைய கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆபிரகாமுக்கு தெரியாது. இந்த பக்கத்தில் இருந்து ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை ஆபிரகாம் பார்க்கவில்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான். எப்படியும் ஆண்டவர் அந்த வசனம் திரும்ப வாசிங்களேன். 8வது வசனத்தில் God himself will provide the lamb for the burnt offering my son. ஆபிரகாமுக்கு தெரியாதுங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆடு வரப்போகுதுன்னு. ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் என் மகனை நான் பலி கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அந்த பையன் வந்து கலங்கக்கூடாது, அவன் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறான். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், எப்படியும் ஏதாகிலும் ஆண்டவர் செய்து விடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய கண்களுக்கு அது புலப்படவில்லை. மலையின் மறுபுறத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஏறும் பொழுது மலையின் ஒரு பகுதியை தான் நான் பார்க்கிறேன். மலையின் இன்னொரு பகுதியை ஆண்டவர் கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆண்டவர் எனக்காக ஒரு ஆடை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது நம்ம கண்களுக்கு நாம் பார்க்கறது மலையோட ஒரு பகுதி. இந்த மலையை நான் எப்படி ஏற போகிறேன், இந்த மலைக்கு ஏறி போய் நான் எப்படி நான் வந்து இந்த பலியை செலுத்த போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் மலையின் மறுபுறத்திலே தேவன் நமக்காய் காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் அதை பார்க்காது, நமக்கு அது தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு முன்னேறுவது தான் நம்மளுடைய வேலை. ஸோ தேவன் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்மளோட கீழ்ப்படலை சோதிக்க விரும்புகிறார். இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கிறோம்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாரு. கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன ஆகும்? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் யாரை கொடுக்க விரும்புகிறேன்னா, அதுவும் நமக்கு நல்லா தெரிந்த நபர்கள் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல இந்த கான்வர்சேஷன் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோன்னா, இந்த கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த வசனத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று கான்வர்சேஷன் மாதிரியா தெரியல. அதுக்கு முன்பதாகவே சர்ப்பம் ஏவாளோட ஏதாவது ஒரு காரியங்களை பேசியிருக்க வேண்டும். அது ஒருவேளை நம்மளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே ஏதோ ஒரு ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அதனால தான் அந்த கேள்வி ரொம்ப அழகாக இருக்கும். Did God really say you must not eat from any tree in the garden? ஏற்கனவே ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கோன்னா தான் இந்த மாதிரி ஒரு டைலாக்கை கன்ஃபரண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது நமக்கு தெரிந்த காரியங்கள் தான், வாசிக்க வேண்டாம். அவங்க அந்த பழத்தை, சர்ப்பமானது வந்து ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட சொல்லி அவளை வஞ்சிக்கிறது.
வஞ்சிக்கும் பொழுது நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாமே அவரோட அதிகாரத்தில் தான் இருக்குது, எல்லாமே அவர் கரத்தில் தான் இருக்குது, அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏவாளுக்கும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கிற காரியம் ஆண்டவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஒரு காரியம் நடக்குதுன்றதுக்கு அது ஏன்னா அவருடைய நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றது தான் உண்மை. அப்போ இந்த இடத்துல ஏவாளுக்கும் சர்ப்பத்திற்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இங்கே வந்து ஒரு டிசீவிங் ஆக்ட், ஒரு வஞ்சனையின் காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எதுக்கு அமைதியாக இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் கட்டளையை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. பழத்தை சாப்பிடக்கூடாதுன்றத கட்டளை, இட்ஸ் வெரி கிளியர் கட் கமாண்ட் தட் யூ ஷுட் நாட் ஈட் த ஃப்ரூட். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணா, he was testing the obedience of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் அங்கே சோதிக்க விரும்பினார். அதனால தான் அவர் அமைதலாக இருந்தார். ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாளும் தவறின பொழுது அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு 8வது வசனத்துக்கு வரும். அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டு அவங்க கண்கள் எல்லாம் திறந்து எல்லா காரியங்களும் நடந்த பிறகு 8வது வசனத்தை வாசிங்களேன். தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சான். அவ்வளோ நேரம் ஆண்டவர் எங்க இருந்தாரு? அங்கதான் இருந்தாரு. God was watching, God was well aware of what was going on over there. ஆனால் ஆண்டவர் எதற்கு அமைதியாக இருந்தார்னா, இந்த ஜனம், நான் உண்டாக்கின இந்த மனுஷனும் மனுஷியும் நான் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சண்டே கிளாஸில் வந்து இந்த ஒரு ஃப்ரேஸ் அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. டிஸ்ஓபேயிங் காட்ஸ் வேர்ட் இஸ் சின். அவ்வளோதான். சின்னா என்ன? டிஸ்ஓபேயிங் காட்ஸ் வேர்ட் இஸ் சின். அப்போ obedience to God's word is righteousness. Simple. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு முன்பதாக வச்சிருந்தார். என்னன்னா, they had a choice. அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க எதை சூஸ் பண்ணாங்கன்றது தான் இங்கே பாயிண்ட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்பதாக சாய்ஸஸ் இருக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்மளுடைய கற்பனைக்கு மீறின ஒரு காரியம். ஆனால் அவருக்கு சாய்ஸ் இருந்துச்சு. he had the choice. கீழ்ப்படுகிறதுக்கும் கீழ்ப்படியாமல் இருப்பதற்கும் ஆபிரகாமுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. பட் ஆபிரகாம் chose to believe and to obey God's word despite the fact that he is going to lose his son. தன்னுடைய மகனை இழக்க போறான் அப்படின்றத தெரிந்த ஆபிரகாம், அதை தெரிந்த பின்பும் அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தைரியமா, அல்லது ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம், எப்படியும் ஆண்டவர் எனக்கு எதாகிலும் செய்து விடுவார், இல்லை இந்த மகனே போனாலும், பாஸ்டர் இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், என் பையனை செத்தே போனாலும் அவனை மீண்டும் உயிரோட கொண்டு வரதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதனால கீழ்ப்படிந்தார். ஆதாம் ஏவாளுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு காரியம் இல்லை. their job was very simple, not to eat the fruit. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிய சொல்லுகிற காரியங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது பாஸ்டர் ஜாஷுவா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை கீழ்ப்படியறதுக்கு ஆண்டவருடைய திட்டம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது, அது நம்ம ரொம்ப அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் டிஸ்பைட் த ஃபேக்ட், ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க. ஆண்டவருடைய கால், அந்த கால் ஆஃப் காட், ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுடைய காலிங் என்ன, தன்னுடைய மகனை பலி செலுத்துவது. அந்த கால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கால் இல்லையே, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கால் கிடையாது. ஆனாலும் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தார், என்னன்னா நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி. அடுத்த ஒரு நபரை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியம் என்ன, எதுக்கு ஆண்டவர் என்னை வந்து அந்த அந்த அமைதலின் பாதைக்குள்ளாய் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நீதியை நிரூபிக்க. முதலாவது நாம் பார்த்தோம் நம்மளுடைய கீழ்ப்படிதலை சோதிக்க, இரண்டாவது நம் நீதியை நிரூபிக்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த யோபினுடைய காரியத்தை தான் சமீப நாட்களாக நான் யோபினோட காரியத்தை அதிகமாக தியானிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தியானித்து தான் ஆகணும்.
ஸோ அதனால தியானிக்க ஆரம்பித்தேன். பட் அநேக காரியங்கள் எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, சில காரியங்கள் ரொம்ப பாரப்படுத்திச்சு, சில காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும்? இவ்வளவு சஃபரிங், இவ்வளவு கடினமான ஒரு பாதையிலே ஒரு மனுஷன் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வாசிங்கள். ம் 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 போதும். தொடர்ந்து இந்த காரியங்கள் 13லிருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து கொண்டு வருகிறார். என்னென்ன? தன்னுடைய உடைமைகள், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் இழந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. இதுக்கு முன்பதாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இந்த காரியம் எல்லாம் எதுக்கு நடக்குது? யோபுவினுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை, இந்த வருத்தம், இந்த துன்பம், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சேலஞ்ச். அந்த ஒரு சிம்பிளான ஒரு சேலஞ்சுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் யோபு. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, யோபுவுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாது. தான் எதற்காக சோதிக்கப்படுகிறார் என்றே யோபுக்கு தெரியாத ஒரு நிலைமையில தான் யோபு இருந்தார். அப்போ இவ்வளோ காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு தனக்கு உண்டான ஆஸ்திகள், அந்த ஆடு மாடு, மற்ற நிலங்கள், வேலையாட்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். நான் கடந்த நாட்கள் எங்கள் காலேஜில் எங்களுக்கு கிளாஸில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தேவைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. தேர் ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் நீட்ஸ் தட் அ பர்சன் ஹேஸ். அதை 3 வகையாக நம்ம பிரிக்க முடியும். ஒரு ப்ராடரான ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா, ஒன்று பேசிக் நீட், அடிப்படையான தேவைகள். அடிப்படையான தேவை என்ன? நான் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு வீடு. இரண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம மன ரீதியாக நம்மளுக்கு இருக்கிற தேவைகள், சைக்காலஜிக்கல் நீட்ஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது நேசிக்கணும், நம்மளை யாராவது நேசிக்கணும் அப்படின்ற காரியங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஸ்டீஜ், நமக்குன்னு ஒரு பேர், ஒரு புகழ் இருக்கணும்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ. கடைசியாக ஒரு மனுஷன் எட்டுற நிலைமை பார்த்தீங்கன்னா ஈகோ. இந்த அடிப்படை தேவைகள் இருந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடே இல்லை, இருக்க இடம் இல்லை, உடுத்த உடை இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம யாருமே ஈகோவோ ப்ரெஸ்டீஜோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். எப்போ நம்ம அந்த ஈகோ, அந்த ப்ரெஸ்டீஜ், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு பேரு புகழ் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம்னா, நமக்கு 3 வேளை சாப்பாடும் உடுத்த உடையும் இருக்க வீடும் இருந்தால் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா அடுத்தடுத்த காரியங்களுக்கு, தேவைகளுக்கு நம்ம நேராக கடந்து செல்வோம். யோபுக்கு முதலாவது போன காரியம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதுக்குள்ளே வர காரியங்கள். தன்னை நேசிக்க, தன்னுடைய உடைமைகள், இதை எல்லாத்தையும் யோபு இழந்துட்டார். ஸோ பேசிக்கலி ஹி லாஸ்ட் இஸ் பேசிக் நீட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ். இதுக்கு மேலே அவருக்கு இருக்கிற கடைசி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஈகோ மட்டும்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது, ஆமாம் 2வது அதிகாரம் 1லேருந்து 7வது வசனத்தை வாசிக்க வேண்டாம். அந்த 1லேருந்து 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பிசாசு சேலஞ்ச் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. என்ன சேலஞ்ச் பண்ணுறான்? நீங்கள் அவனுக்குள்ளதெல்லாம் எடுத்தீங்க, ஆனால் அவனோட உயிர் இன்னும் இருக்குல்ல, அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அதனால அவன் இன்னும் உங்களை நம்புகிறான். அவனை நீங்கள் அவனை இது பண்ணுங்க, அஃப்ளிக்ட் பண்ணுங்க, அவனுக்கு சோதனை தாங்க, அப்போ அவன் எப்படி இருக்கான் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி போகும்பொழுது, அப்போ கடைசியில் என்ன ஆகுது? தன்னுடைய உடம்பு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அந்த 7வது வசனத்தை வாசிங்க, வசனம் 7-8 வாசிங்களேன். ம் ஆ ம் ம் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை தெரியுமா? தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக டிசீஸ், ஃபுல்லாக உடம்புல கொப்பளமாக அது உடஞ்சி சீலு பிடிச்சி ஊற்றிச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு?
இந்த ஒரு பாயிண்ட்ல யோபுவுக்கு நான் உயிரோடு இருக்கவே வேண்டான்ற நிலைமைக்கு போயாச்சு. வேண்டான்ற நிலைமைக்கு, சரி உயிரோடு இருக்கிறோம் இல்லைன்றது ரெண்டாவது பட்சம். தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு நபர் அப்போ யாருன்னா யோபுனுடைய மனைவி. பசங்க போயாச்சு, எல்லாரும் போயாச்சு, எல்லாம் செத்தாச்சு. தனக்கு இருந்த மீதி இருந்த ஒரே ஒரு ஹோப் யாருன்னா அவனுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க ஒரு சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். 10வது வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை செத்து போயிடுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. நம்ம ரொம்ப கொலோக்கியல் டேர்மில் சொல்லணும்னா இவங்க ரொம்ப பாலிஷ்டாக நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ரொம்ப ஒரு கொலோக்கியல் டேர்ம், டைரக்ட் டேர்ம் என்னன்னா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, செத்து போயிடுன்னு. யோபுவினுடைய மனநிலைமை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் நடக்குது. ஆனால் யோபுவுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஏன் நடக்குதுன்னு யோபுக்கு ஒரு துளி அளவுக்கு கூட ஐடியா கிடையாது. ஆண்டவர் தான் செய்கிறாரா இல்லை பிசாசு செய்கிறானா, நான் தப்பு பண்ணேனா, என்ன நடக்குதுன்னு யோபுவுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்களேன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். நமக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பண நெருக்கடி, சின்னதாக ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி, அல்லது நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் நம்ம இழக்க கொடுத்துருக்கலாம், பெரிய இழப்பு தான். ஆனால் அதுக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி எவ்வளவு முறையிடுகிறோம். ஏன் ஆண்டவரே, எதுக்கு, நான் என்ன பண்ணேன்? we are not able to bear the suffering. ஆனால் இந்த இடத்துல யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு. மீதி இருக்கிறது அந்த உயிர் மட்டும்தான். அதுவும் அவர் அவங்க ஒய்ஃபுக்கு she did not care about it. அது ஒரு பொருட்டாவே நினைக்கல. நீ உயிரோடு இருக்கிறத காட்டு, நீ செத்துருன்னு சொல்ற அளவுக்கு யோபுவின் வாழ்க்கை தள்ளப்பட்டது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவனுடைய நீதியை நிரூபிப்பதற்காக. யோபுவின் வாழ்க்கையில தன்னுடைய நீதியை நிரூபிக்க யோபு சோதிக்கப்பட்டார். ஆனால் கடைசியில் நம்ம பார்க்கிறோம், யோபு 42வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 42 வசனத்தை வாசிங்களேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ரொம்ப நல்ல வசனம், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு வசனம். ஆனால் இதை யோபு எப்போ சொல்கிறாரு தெரியுமா? அவர் ஆசீர்வாதம் தான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் எதை செய்யறதை நம்மளால் தடுக்க முடியாது தெரியுமா? நம்மளை சோதிப்பதை தடுக்க முடியாது, நம்மளை நிந்திக்கணும்னு நினச்சா அதை தடுக்க முடியாது, நம்மளை ஃபுல்லாக அடித்து துவைக்கணும்னு நினச்சாருன்னா அதை தடுக்க முடியாது. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர்னா இதையும் செய்ய வல்லவர். இதையும் நாம் தடுக்க முடியாது, அதையும் நாம் தடுக்க முடியாது. ஆனால் சோதிக்கப்படும் பொழுது இந்த சோதனைக்கு உள்ளாக நம்ம போய் நம்ம வெளியில் வரும் பொழுது நம்ம பார்க்கணும். 10வது வசனத்திலே 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தை யோபு பெற்றுக்கொள்வதற்கு அவன் போக வேண்டியிருந்த சூழ்நிலை கொஞ்சம் அல்ல. அது நம்மளால் மெஷர் பண்ணவே முடியாது. நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக படிச்சிடும் நிறைய காரியங்களை. வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம இந்த ஒரு புக்காக இதை நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிப்போம், இருந்தார், அவருக்கு உடம்பு ஃபுல்லாக இருந்துச்சு, புண்ணு இருந்துச்சு, அதை வச்சு இது பண்ணார், தேய்ச்சாரு, இது பண்ணார், மனைவி சொன்னாங்க, பிள்ளைகள் இறந்தாங்க, எல்லாம் போனாங்க. அதுக்கு மேலே அவங்க நண்பர்கள் 1008 காரியங்களை சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் அந்த நிலைமையில் நம்மளை வச்சு பார்த்தோனால், நமக்கு அது நடக்கும் என்று சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். யோபுவுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா?
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது. 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். யோபு மறுபடியும் வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். போதும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ யோபுவோட நம்பிக்கை என்னன்னா, எனக்கு இதுக்கு மேல அவர் வாழ்க்கை தருவாருன்றதுனால நான் அவரை நம்பல. அவர் என்னை கொன்று போட போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவரையே தான் நம்புவேன். இதுதான் ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அமைதலாக இருக்கும் பொழுது, நான் நினைத்தபடி காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆனால் ஒரு சத்தமும் எனக்கு கேட்கவில்லை என்று சொல்லும் பொழுது என் விசுவாசம், என் நம்பிக்கை அசைக்கப்படாமல் நான் தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். நோ மேட்டர் வாட் கம்ஸ், என்ன வேணாலும் நடக்கட்டும். என் பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்க உடைமைகள் போனாலும் பரவாயில்ல, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் அவரை தான் நம்புவேன், அவருடைய பாதத்தில் தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அமைதலின் பாதைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். முதலாவது பார்த்தோம், நம்மளுடைய கீழ்ப்படிதலை சோதிக்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் தான். நான் இதை ஆக்சுவலாக ஒரு டெஸ்டிமோனியாக சொல்லியிருக்கணும், நேரம் இல்லை, பட் நான் சுருக்கி சொல்கிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்னோட ஒரு சில காரியங்களை பேசினார். ஆனால் நான் அதுக்கு செவி கொடுக்கல. ஆனால் அதனால ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்ச எங்கள் குடும்பத்தில் செஞ்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டோரையுமே லாக் பண்ணிட்டாரு. எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாரு. தப்பிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே தான் கிடக்கணும். அப்போ நான் அநேக காரியங்களை முயற்சிக்கு ட்ரை பண்ணேன். நான் முயற்சி செய்ய நான் பிரயாசப்பட்டேன், இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஆனால் எல்லா கதவுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீட்டாக லாக் பண்ணி சீல் பண்ணி வச்சிட்டார். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த அந்த பாயிண்ட் நான் எண்டாகி வரும்பொழுது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடைக்கப்பட்டுருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, வீட்டில் காசு இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போது நாங்கள் எல்லாமே யோசித்த காரியம், நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் என்ன எங்கள் வீட்டில் ஜோம் பண்ணோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா ஆண்டவரே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா. தப்பு எங்கள் வீட்டில் யாரும் பண்ணல, நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். தப்புனா பெரிய தப்புலாம் இல்லை, கீழ்ப்படியில், அவ்வளோதான். ஆண்டவர் ஒன்று சொன்னார், நான் கீழ்ப்படியில். ஆனால் நான் அது ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், ப்ரூட்டலி ஆனஸ்ட், எனக்கு அது ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நான் முதல்ல சொன்னேன்ல, பாஸ்டர் சொன்னாங்கன்னு, ஆண்டவர் நமக்கு காட்டுற வழி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அட்ராக்டிவ் அட் ஆல். நான் அதை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கவே இருக்காது. நம்மளுடைய கண்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் நான் எனக்கு இஷ்டமே இல்லாமல் அந்த காரியத்துக்கு நான் ஒபே பண்ணேன் தான். ஆனால் ஒபே பண்ணி கொஞ்ச நாளில், நான் கீழ்ப்படிஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த சம்பவம், எங்கள் வீட்டில் எல்லா கதவும் திறந்துச்சு. பூட்டின கதவு எல்லாமே திறந்துச்சு. அது எப்படி திறந்துச்சு, என்னைக்கு, அது ரொம்ப நாளாக நாங்களும் தட்டிகிட்டே தான் அந்த கதவை, அந்த கதவு திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் தட்டவே இல்லை, தானாகவே அந்த கதவு திறந்துச்சு. அப்போ நம்மளுடைய கீழ்ப்படிதலை சோதிக்க ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கீழ்ப்படியாமை பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கும்னு. அதுக்கு நான் எக்ஸாம்பிள். என்னுடைய கீழ்ப்படியாமை பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பாதிச்சுது. ஆனால் அந்த பிளாக் ஷீப் யாருன்னா நான் தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு சிறிய கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார். நம்மக்கிட்ட ஆபிரகாம் அளவுக்கு ஆண்டவர் ஒன்றும் நம்மளை பலி செலுத்து சொந்த குமாரனை கூடன்னு கேட்கல. சின்ன காரியமாக இருக்கும். சின்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை, நம்மளுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அது எல்லாம் அன்லாக் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். இன்னொரு நம்ம பார்த்த இரண்டாவது காரியம்,
நம்மளுடைய நீதியை நிரூபிக்க. ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இல்லைன்னா நீங்கள் செகண்ட் கேட்டகரியில் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய நினைவளவுக்கு ஆண்டவரே நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், எல்லாமே எனக்கு நான் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நடந்திருக்கேன், ஆனாலும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு என்று சொன்னால் உங்களுடைய நீதியை தேவன் நிச்சயமாய் நிரூபிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த வழியிலே கடந்து வரும் பொழுது நம் தேவனிடத்தில் கொஞ்சம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி, நம்ம ஆண்டவரிடத்தில் அந்த வார்த்தை சொன்னது போல அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவரையே நம்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சிமிலரான ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு, எனக்கு அதுவும் ரொம்ப பிடித்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை நான் இங்கே ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தொடர்ந்து வாசிங்க 18. விடுவிக்காமல் போனாலும் செய்வதில்லை, பணிந்து கொள்வதும் இல்லை. இது கிட்டத்தட்ட யோபு சொன்ன அதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும். எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாய் தள்ளப்பட போகிறார்கள் அடுத்த ஒரு சில வினாடிகளிலே. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒருவேளை இது அவங்க நம்பிக்கை இல்லாதனால சொல்லலை, அவங்க நம்பிக்கையின் மிகுதினால சொல்கிற காரியம் என்னன்னா, அவர் எங்களை விடுவிக்காமலே போனாலும், ஒருவேளை நாங்கள் செத்து போனோம்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாலும் இட்ஸ் ஓகே, நாங்கள் அவரை மாத்திரம்தான் ஆராதிப்போம், நாங்கள் அவர் மாத்திரம்தான் நம்புவோம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ராத்திரி வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அந்த அமைதலை காத்து கொண்டு இருக்கும் பொழுது நாமளும் அவரோடு அமைதலாய் அந்த நேரத்தில் தேவனோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், நம் சட்டைகளை விரித்து கழுகை போல எழும்ப தேவன் நம்மளுக்கு பலனை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை பார்ப்போமா?